ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நாம் மிரர் ஒர்க் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் 3 டைப் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம 4th டைப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிரரை க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்து அந்த மிரருக்கு மேலே ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே பேக் சைடு த்ரெட்டை கொண்டு ஒரு லாங் செயின் அப்புறம் ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சோட சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போட்டுக்கோங்க. அல்லது சென்டரை விட கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் மிரரில் 3rd டைப் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். 3rd டைப்பில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 5 டாட் மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டில் ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டாட்டுமே மார்க் பண்ணலை. ஸ்டிச்சஸ் டைரெக்டாக அந்த மிரருக்கு மேலேயே இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு அதிகம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 3rd மெத்தட்லேயே பார்த்துருக்கோம். அதே மாதிரியே தான் ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபில்லிங் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா 1 டைம் லாங்காக எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பேக்கில் கொண்டு ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டு மிரர்லேயே இந்த மாதிரி 4 டாட் மார்க் பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயே ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் இந்த மாதிரி கீழே இருக்கிற மிரரை ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரியே 4 சைடுமே தெரிகிற அந்த மிரரை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அந்த மிரரை ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கேப்பில் வெளியில் தெரிகிற அந்த இடத்துல மிரர் தெரிகிற இடத்துலலாம் அந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்தோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்கொயர் ஷேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணாச்சு. இதே ரவுண்டு மிரரை வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி 3 டாட் மார்க் பண்ணிக்கோங்க. 3 டாட்லையுமே லாங்காக செயின் கொண்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒவ்வொரு டாட்லையும் ஒரு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ திரும்ப மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் செயின் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். சேம் ஸ்கொயர் ஷேப்பில் வெளிப்பக்கம் இருக்கிற அந்த மிரரை ஃபில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே தான் ட்ரையாங்கிள் ஷேப்லையுமே அந்த மிரருக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக குறைச்சிக்கிட்டே நம்ம அந்த மிரர் தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். 1 சைடு முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு சைடு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நாட் போடாமல் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் சைடு நான் ஃபில்லிங் கொடுக்கும்போது நாட் போட போகிறதில்ல. எப்படி நெக்ஸ்ட்டு சைடுக்கு அந்த த்ரெட்டை கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரியே அந்த மிரர் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நாட் நான் போடலை. அப்படியே பக்கத்தில் ஒரு 2 ஸ்டிச் 2 or 3 ஸ்டிச் இந்த இடத்துல போட்டுட்டு இன்னொரு பக்கம் அப்படியே த்ரெட்டை கொண்டு போய் ஃபுல்லாக அந்த மிரரை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த 3 டைப்பையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.